தோழர்களே, இதில் ஏதாவது இந்த நீதிமன்றத்தோட உத்தரவில் ஏதாவது தவறு இருக்கா? நீதிமன்றம் திருப்பி திருப்பி கேட்குது, ஏங்க நீங்கள் அமைச்ச மருத்துவ குழு கிட்னி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அறிக்கையில் சொல்லியிருக்குங்க, அப்புறம் என்னங்க எஃப்ஐஆர் போட உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்டால், இல்லை சார் ரூல்ஸில் இடம் இல்லை சார்னு காரணம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கடன் காரணமாக ஏழை மக்கள்கிட்ட 4 லட்ச ரூபாய்க்கு கிட்னியை வாங்கிட்டு 1 கோடி ரூபாய்க்கு அதை விற்றாங்கன்னா எவ்வளோ பெரிய கொடூரம். உலகத்தில் எங்கேயாவது இந்த கொடூரம் நடக்குமா? அதுவும் அதை பண்ணுறது ஒரு திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனை எனும்போது இதை எவ்வளவு சீரியஸாக விசாரித்திருக்க வேண்டும். தோழர்களே, இந்த மதுரை உயர்நீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்புக்கு எதிராக மீண்டும் பல லட்சம் ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை செலவு பண்ணி உச்சநீதிமன்றம் போகுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, போனாங்க உச்சநீதிமன்றத்துக்கு. இந்த மாதிரி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீதிமன்றம் நியமித்த இந்த எஸ்ஐடியை ரத்து பண்ணணும், நாங்கள் தமிழக அரசை விசாரிக்கிறோம், இந்த மாதிரி எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது சட்டப்படி தவறு, அப்படி இப்படின்ட்டுலாம் இதை ஏதோ சொன்னாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தலையிட முடியாது என்று சொன்னதோடு அந்த வழக்கு விசாரணையின் போது மெட்ராஸ் ஹைகோர்ட் எந்த ஆர்டர் கொடுத்தாலும் எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்பீலில் வரீங்க என்று ஒரு கேள்வியையும் எழுப்பியது.